நம்ம விஜயும், மல்லியும் இருந்துட்டு எப்படியாச்சும் வந்து இந்த அ சுடரோட சாப்டர வந்து க்ளோஸ் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. உண்மையிலேயே சுடர் இப்படியெல்லாம் தப்பிச்சுக்கிட்டு வருவா அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது "பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்" அப்படின்ற மாரி ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? அந்த ஒரு விஷயம் வந்து இங்க தெளிவா நடக்க போகுது. அதுவும் இல்லாம பல நாள் வந்து இந்த சுடர் வந்துட்டு எல்லாரையுமே ஏமாத்திருக்கலாம். அவ உண்மையான ரேணுகாவா இருந்தா பிரச்சனையே கிடையாது. இவ்ளோ பெரிய போராட்டங்களும் இல்ல. ஏன் மல்லியெல்லாம் வந்து எப்பவோ விஜய்யையும், அந்த ரேணுகாவையும் வந்து ஒண்ணு சேர்த்து வச்சுட்டு, அங்கிருந்து கிளம்பி எங்கேயாச்சும் போயிருப்பாங்க. அதாவது விஜய வந்து விட்டு குடுத்துட்டே போயிருப்பாங்க. ஆனா, இங்க இருக்கக்கூடியது உண்மையான ரேணுகா இல்ல அப்படிங்கிறது தான் நம்ம மல்லிக்கு பிரச்சனையா இருந்துச்சு. கோவிலுக்கு வரும்போதும் கூட விஜய்க்கும், மல்லிக்கும் இங்க என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயம் சுத்தமா தெரியாது. அதாவது இந்த சுடர் வந்து எவ்வளோ பெரிய பிளான போட்டு வச்சிருக்கா அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, ஆனா உண்மை தெரிய வரும்போது உண்மையிலேயே பயங்கரமான ஷாக்கா இருக்க போகுது. ஒரு பக்கம் வந்து நம்ம விஜய் வந்து அ எந்த பிளானும் இல்லாம உள்ள இறங்க மாட்டாரு. அதே மாரி இங்க எவ்ளோ பெரிய பிரச்சனை நடந்தாலும் சரி, இங்க இந்த சுடர் என்னதான் பிளான் பண்ணி வச்சிருந்தாலும் சரி, அத முறியடிக்கணும் அப்படின்றதுக்காக கான்ஃபிடென்ட்டோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அது என்ன ஏது அப்படிங்கிறது நம்ம மல்லிக்கும், விஜய்க்கும் தெரியாது. இதுதான் வந்து இதுல ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயமே. எப்படி இவங்களுக்கு வந்து உண்மை தெரியாம, இந்த சுடர் என்ன பிளான் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது தெரியாம, இங்க எப்படி வந்து இந்த சுடரோட பிளான முறியடிக்க போறாங்க. அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய சுவாரஸ்யமாவும் இருக்க போகுது. உண்மையிலேயே அந்த ஒரு விஷயத்தெல்லாம் யாருமே எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சரி அப்படி என்னதான் நடந்துச்சு? உண்மையிலேயே வந்து இந்த சுடர் வந்து சிக்குவாளா? சிக்க மாட்டாளா? அடுத்தடுத்து வந்து என்ன நடக்க போகுது? இந்த ரகுவெல்லாம் வந்து மாட்டணும். ரகு மாட்டுனா தான் வந்து இதுல இருக்கக்கூடிய உண்மை தன்மை எல்லாமே தெரிய வரும் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ ரகுவ வச்சு கடைசியில சுடர பிடிக்க போறாங்க. அதாவது இந்த சுடர் நெனச்ச மாரி எல்லாமே நடக்க போகுது. ஆனா சுடர் நெனச்சது தான் நடக்க போகுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. இந்த சுடர் நெனச்ச மாரி இந்த விஷத்த கலக்கறது, இவங்கள கொல்லணும்னு நெனைக்கிறது, இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஆனா கடைசி நொடியில அந்த கடவுள் இருக்கான் குமாரு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அழகா தெளிவா வந்து காட்டப் போறாங்க. அதுதான் உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயமும் கூட. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்தெல்லாம் வந்து யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. என்ன நடந்தாலும் சரி, நம்ம நெனைக்கிறது தான் வந்து நடக்கணும் அப்படின்ற மாரி சொல்லி சுடர் நெனச்சுக்கிட்டு இருக்கா. நம்ம நெனச்சது மட்டும் தான் இனிமே நடக்க போகுது. நமக்கு தான் இந்த சொத்து எல்லாமே அப்படின்ற மாரி நெனச்சுக்கிட்டு, ஆனா நம்ம மல்லியும், விஜயும் அடுத்ததா என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய விஷயமா இருக்க போகுது. அதாவது இந்த அ அதாவது நம்ம விஜய்க்கு இங்க அந்த ரூ. 50,00,000 காணாம போன விஷயத்துல அந்த தேடுனாங்க இல்லையா? ரகுவ புடிச்சாங்க இல்லையா? அந்த ஒரு விஷயத்துல வந்து ஆ விஜய் வந்து அந்த கேஸ ட்ராப் பண்ண சொன்னதுக்கான காரணம், இங்க இருக்கக்கூடியது ரேணுகா தான் அப்படிங்கிற மாரி வந்து நெனச்சு, ஆனா எப்போ ரேணுகா இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சதோ, அப்பவே இந்த சுடர பத்தின விஷயங்கள வந்து விசாரிக்கிறதுக்காக நல்ல தம்பி போலீஸ் கிட்ட சொல்லியிருந்தாங்க. அதுவும் இல்லாம நல்ல தம்பி போலீஸ் இருந்துட்டு, இல்லீகலா இந்த கேஸ எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த ரகு எங்க போறான்? என்ன பண்றான்? யாருகிட்ட பேசுறான்? இது எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலா வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. உண்மையிலேயே இந்த ரகு யாரு? சுடர் யாரு? அப்படிங்கிறத வந்து சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக. ஆனா அங்க டேட்டா கலெக்ட் ஆயிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே, இங்க இந்த ரகுவும், இந்த சுடரும் அவங்க வேலைய காட்ட ஆரம்பிச்சுறாங்க. உண்மையிலேயே அந்த ஒரு விஷயத்த சுத்தமா எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா இந்த சுடர் வந்து ஒரு வெத்து வேட்டு அப்படின்ற மாரி வந்து சொல்லி நம்ம விஜய்லாம் வந்து நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவளோட மூளைக்குள்ள இவ்ளோ பெரிய மாஸ்டர் மைண்ட் இருந்திருக்கும் அப்படின்ற மாரி வந்து சொல்லி யாருமே வந்து எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு தான் இப்ப எல்லாமே இங்க நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம். சரி இப்படிலாம் போயிட்டு இருக்க சமயத்துல அடுத்ததா என்ன ஆகுது? உண்மையிலேயே வந்து இந்த ரகு எப்படி சிக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க ரகு வந்து களம் இறங்கிட்டான். ஏன்னா ரகு வெளிய இருந்தா வேலைக்கே ஆகாது. ஆளுங்கள வச்சிருக்கான். அதாவது அங்க வந்து நடக்கிறது எல்லாத்தையுமே கண்காணிக்கிறதுக்காகவும், அடுத்ததா வந்து அந்த பாய்சன் வந்து கலக்கறதுக்காகவும் இது எல்லாத்துக்குமே ஆள் வச்சிருக்கான். ஆனா ரகுவே வந்து இங்க என்ட்ரி குடுக்கறது உண்மையிலேயே எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா இது சாதாரண ப்ராஜெக்ட் கிடையாது. ஒரு ஜஸ்ட் ஸ்லிப் ஆச்சு அப்படின்னா, கடைசியில இந்த சுடரும் சிக்குவா, அடுத்ததா இந்த ரகுவும் சிக்குவான். இப்படி ஒருத்தர் பின்னால ஒருத்தர் சிக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அதனால தான் ரகுவே என்ட்ரி குடுக்குறான். எந்த ஒரு தடங்கலும் நடந்துறக்கூடாது. எந்த ஒரு அசம்பாவிதமும் நடந்துறக்கூடாது. நம்ம நெனச்சது இங்க நடக்கணும் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, ஏன்னா இந்த சுடர் பிளான் பண்ணபடி நடந்துச்சு அப்படின்னா, இதுல சுடருக்கு வந்து எந்த அளவுக்கு இதுல ப்ராஃபிட் எந்த அளவுக்கு வந்து இதுல வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்கோ, அத விட பல மடங்கு வந்து இந்த ரகுக்கு நல்லது. ஏன்னா ரகு எப்படி இந்த விஷயத்தெல்லாம் வந்து அதாவது பணத்த ஆட்டைய போடுறது, சொத்த ஆட்டய போறது இப்படின்னு சொல்லிட்டு அவன் அதிலேயே ஊறி இருக்குவன். அப்படி இருக்கும்போது இந்த சுடர்கிட்ட இருந்து அவன் வாங்குறதெல்லாம் வந்து அவ்வளோ பெரிய
விஷயம்லாம் கிடையாது. ஈஸியா வாங்கிட்டு போயிட்டே இருப்பான். அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. சரி, இப்போ இந்த ரகு வந்து இந்த கோவிலையே சுத்தி சுத்தி வர்றது நம்ம விஜய் பார்த்துட்டாரு. இதுக்கு முன்னாடி தான் இந்த ரகு யாரு, என்ன, ஏது அப்படிங்கிறது தெரியாம இருந்துச்சு. ஆனா விஜய் வந்து ஆல்ரெடி பார்த்துருக்காரு. ஏன்னா அவரோட கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருந்து, அவரோட கம்பெனிலயே வந்து நெறைய இல்லீகலான விஷயம்லாம் செஞ்சது. இது எல்லாமே வந்து நம்ம விஜய்க்கு நல்லாவே தெரியும். அப்பதான் ரகுவ வந்து பார்த்துட்டு உண்மையிலேயே விஜய்க்கு பயங்கரமான ஷாக்கு. ரகுவும் இங்க கூடியிருக்கான் அப்படின்னா, கண்டிப்பா ஏதோ ஒரு மிகப்பெரிய விஷயம் நடக்கப் போகுது. என்ன நடக்கப் போகுதுன்னு தெரியல அப்படின்ற மாரி வந்து சொல்லி, விஜயும் ரொம்ப நேரமா இந்த ரகுவ வாட்ச் பண்ணிட்டே இருந்துட்டு இருக்காங்க. ஆனா கடைசி கட்டமா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரகுவோட கழுத்த புடிச்சு நெரிச்சு, கடைசியில வந்து அவன வாயால உண்மை எல்லாத்தையுமே வர வைக்கிறாங்க. அதாவது போலீஸாச்சு கூட வந்து 1 அடி 2 அடியோட வந்து விட்டுர்றாங்க. ஆனா இந்த விஜய் இருந்துட்டு உண்மை என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக எந்த எல்லைக்கும் போறதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்காரு. ஒரு பக்கம் விஜய் வந்துட்டு அவ்ளோ கோவத்தோட, "நீ மட்டும் உண்மைய சொல்லல, எங்க சுடர் என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கான்னு சொல்லல அப்படின்னா, உன்னை இங்கேயே நான் கொன்னே போட்டுருவேன்." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, இப்போ இந்த ஆ ரகுவ வந்து மிரட்டுறாங்க. கடைசியில ரகுவுக்கு வேற வழியே இல்லாம, இந்த மாரி எல்லாரையும் விஷம் வச்சு கொல்றது தான் எங்க மிகப்பெரிய பிளானே அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அந்த ஒரு பிளான வந்து சொல்றாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.